வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி முருங்கைக்கீரையை பற்றி தான் பேச போகிறோம். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையில் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையா இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான சக்திகளை வழங்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நிர்ணயிக்குது. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி இந்த மலச்சிக்கலை தடுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையை வேக வச்சு அதை சாற்றை குடித்து வந்தாலே உடலில் சூடு தணிவதுடன் மலச்சிக்கலும் தீருங்க. அதோடு மட்டும் முருங்கைக்கீரையை உருவி மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன், கை கால் வலி, உடம்பு வலி எல்லாமே தீர்ந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை நெய்யில் வதக்கி சாப்பிட்டா ரத்த சோகை உள்ளவர்களுக்கு உடம்பில் நல்ல ரத்தம் ஊறும், பற்கள் உறுதியாகும், நீளமான முடி வளரும், நரைமுடி, தோல் நோய், வயிற்றுப்புண், வாய்ப்புண் ஆகியவை தீரும். ஆஸ்துமா, மார்பு சளி போன்றவர்களுக்கு முருங்கை சூப்பு வச்சு குடிக்கலாங்க.